உலகெங்கும் இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட உலகின் முன்னணி சேனலான நம்மளோட நிகழ்ச்சி இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலா ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. புத்தாண்டு 2026 என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நம்ம நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, உலக அளவுல மிக புகழ் பெற்ற ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மகரிஷி ராம்ஜி பரமஹம்சர் தான் இணைஞ்சிருக்காரு. நிறைய கேள்விகள் கேட்க போறோம். கேள்விகள் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிக்குள்ள நம்ம அவரை வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே சார். இந்த 2026 புத்தாண்டுல வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது, என்ன சஸ்பென்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கா அப்படின்னு நேயர்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் வந்து அதை உங்க ஸ்டைல்ல கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். நிச்சயம் 2026 எல்லாருக்குமே ஒரு ட்ரெண்ட் செட்டிங் இயரா இருக்கும். முக்கியமா இந்த வருடத்துல குரு பெயர்ச்சி அடைகிறார், உச்சம் பெறுகிறார். அதுதான் இந்த 2026 மிக முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. ராசி ரீதியாகவே ஒவ்வொரு ராசிக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம். ரிஷபராசிக்காரங்க நமக்கு என்ன நடக்க போகுது, என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு அவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். அவங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2026 என்ன பலன்னா, முதலாவதாக 2ஆம் இடத்துல குரு வந்தார். ஆனா வந்தவர் வேலை பார்த்தாரா இல்ல, அப்படியே வக்கரமாவே சுத்திட்டு இருக்கான் சார். இந்த ஆளு வக்கர குருவின் உக்கர பலன் நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ்ல கூட நிறைய பேசணும். இந்த ஆள் எதுக்கு வக்கரம் ஆவறான்னு தெரியல. இந்த சனி இவங்க எல்லாம் ஏண்டா வந்தீங்க, ஏதாவது நல்லது பண்ணுங்கடா, கெட்டது நான் மட்டும் கரெக்டா பண்ணுவாங்க. சந்திராஷ்டமம்னா நீங்க நோட் பண்ணிக்கங்க, இன்னைக்கு நாள் கண்டிப்பா நமக்கு உழுவும். நமக்கே தெரியும் சந்திராஷ்டமம் வந்துருச்சுரா. ஆனா அதே மாதிரி நல்லது நடக்கும்போது நமக்கு தரணும் இல்ல, ஏன் எனக்கு நடக்கல? ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, 2ஆம் இடத்துல குரு வந்தாரு சார், பணம் தரணும் இல்ல சார், நியாயம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா, அது ஏன் அவன் செய்யல என்றால் அவர் வக்கரமா இருந்தார். இந்த வருடம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அவர் விபரீத ராஜயோகம் 3ஆம் இடத்துல தருவார். இப்போ இந்த குரு பகவான் வக்கரம் எல்லாம் தெளிஞ்சு எல்லாம் பார்ட்டி மோடெல்லாம் முடிஞ்ச அடுத்த நாள், அப்பா என்னப்பாச்சு, என்ன வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த குரு பகவான் இப்போதான் மீண்டுட்டார். வக்கரெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஜனவரியிலேருந்து குரு பகவான் என்ன பண்ண போறார், ஒரே பார்வையா 5ஆம் இடம் 6ஆம் இடத்தை பார்த்துறார். 5ஆம் பார்வையா 6ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது ரண ருண ரோக சத்ரு எல்லாம் பார்த்துறாரு. வியாதி கடன் கஷ்டமெல்லாம் போயிடும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. முக்கியமா ஸ்கின் இஷ்யூஸ், கருமுட்டை பிரச்சனைகள், குழந்தை பிறப்புல பிரச்சனைகள் இருந்தா அதெல்லாம் சரியாயிடும். சொல்ல முடியாத தம்பதிகளுக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் இது குரு பார்த்தா சரியாயிடும். அடுத்து குரு இப்படி ஸ்ட்ரெயிட்டா 8 பார்க்குறாரு. 8 பார்க்கும்போது 8ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, ஆயுள் பாவம் அசட்ஸ். இதெல்லாம் ரிஷபராசிக்காரர்கள் யாராவது ஹாஸ்பிட்டல் இருக்கீங்கன்னா அவங்க இதை தயவுசெய்து பாருங்க. நீங்க ஹாஸ்பிட்டல் விட்டு சீக்கிரமா வந்துடுறீங்க, பிடிங்கப்பா அவர் என்ன ஐத்துல எந்திரிச்சு நடக்கிறாரு, குரு பார்த்துட்டாயா, நடப்போம் ஓடுவோம் அப்படிங்கிற மாதிரி. எந்திரிக்கவே முடியாதுன்னு நினைக்கிற நோயாளிகள்லாம் கூட எந்திரிச்சு மீண்டும் மறுவாழ்வு தருவார் குரு. குருவே பார்த்தாச்சு ஆயுச. அடுத்து குரு என்ன பண்றார், 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய முதல் 6 மாதம் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கிறார், 10 தொழிலை பார்க்கிறார். இப்போ ரிஷபராசிக்காரங்க பண்ண பெரிய தப்பு என்ன கோகிலா, இவர்கள் 11ஆம் இடத்துல சனி வந்தார். ஆமா வந்தார். 11ஆம் இடம்னா லாபஸ்தானம் தானே சார், நியாயமா லாபம் தந்திருக்கணுமா இல்லையா, ஏன் தரல? ஒரு வக்கரமா தான் இருந்தார். உனக்கு சரியா போச்சா இல்லையா, 2026 அவரும் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. சந்தோஷம். ஆக 2025 மேலேருந்து ஆஃப்லைன்ல தான் இருக்கீங்க. ஆமா ஆஃப்லைன்ல தான் இருந்தோம். ஒரு மனுஷன் லீவ் எடுக்கலாம், 6 மாசமா லீவ் எடுக்கிறது. அப்போ சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்ச உடனே 11ஆம் இடத்துல சில பேர் அகலக்கால் வச்சிருப்பாங்க. ஒரு கடை நல்லா ஓடுதேங்கிறதுக்காக இதே மாதிரி இன்னொரு கடை தரணும்னா அதுவும் நல்லா ஓடும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, அந்த 11ஆம் அப்படி தெரியாம ஆரம்பிச்சிட்டேன் சார். இப்போ அந்த கடை இது இருக்கிறது மடிப்பாக்கத்துல இருக்கு, நான் இந்த கடை இருக்கிறது விருகம்பாக்கத்துல இருக்கு, இங்கிருந்து அங்கே போயிட்டு வர முடியல அப்படிங்கிறதுனாலயே அந்த கடையில ஆளை போட்டேன் சார். எல்லாம் உட்காந்து கேம்ஸ் தான் சார் விளாண்டுட்டு இருக்காங்க, எதுக்கு சம்பளம் கொடுக்குறேனே தெரியாம கொடுத்துட்டு இருக்கேன் சார், ஒரு மரியாதைக்கு தான் சார் அந்த கடை ஓடுது. அந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். 11ஆம் இடத்துல குரு சனி வந்ததுக்கு அப்புறம் ஆக்டிவ் ஆயிட்டாருன்னா இதுவும் பிஸியா ஓடும். காலில் சக்கரத்தை கட்டி தான் சுத்த போறீங்க. நான் இங்க ஓடுறேன் அங்க ஓடுறேன், ஒரே பிஸி அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடும். 11ஆம் இடத்து சனி 11, 12 1 பார்க்கிறாரு. 11ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையா 5 பார்க்கிறாரு. 10ஆம் பார்வையா 8 பார்க்கிறாரு. ஆக இந்த கேம் எல்லாமே பிஃபோர் ஜூன் கோகிலா. ஆஃப்டர் ஜூன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, விபரீத ராஜயோகம் வேலை செய்ய போகுது. இந்த குரு 8 3 மறைகிறார். தங்கம் வாங்க, ரிஷபராசிக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரே தங்கமா சிறப்பு. 3ஆம் இடத்துல குரு பகவான் வந்துட்டார்.
ஐயோ நான் என்ன பண்றது தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நான் எதையாவது வாங்கணும். அந்த அந்த வாய்க்கா பக்கத்துல ஒரு தெருப்போதில் அது எவ்வளோன்னு அண்ணே அதெல்லாம் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டினே, இந்த பக்கம் அந்த மாந்தோப்பு அண்ணே அதுவும் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டினே. அந்த மாதிரி நீங்க போற இடமெல்லாம் எதையாவது ஒன்று வாங்கணும். இப்போ நான் ஏதாவது ஒன்று செய்யணும். ஏன்னா குரு வேற உச்சம் பெற்றுட்டார் 3ஆம் இடத்துல, 7 பார்த்துட்டாரு. நம்ம சும்மாவே லவ் பண்ணுவோம். இது 7ஆம் இடத்து குரு வேற பார்த்த உடனே நம்ம காதல வீட்டில் வேற ஓகே சொல்லிடுவாங்க. இந்த காதலுக்கு மரியாதை படத்துல கடைசி சீன்ல சிவகுமார் கொடுக்குற மாதிரி இந்த சாவி எடுத்துட்டு இதுல ஏறி உலகத்தையும் சுத்தி வாங்க அப்படின்னு வீட்டுல வேற கொடுத்துருவாங்க. வெரி குட், தேங்க்யூ, லவ் அப்ரூவ்டு லவ்வா மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, ஒரே லவ்ஸ் தான் நம்ம. அப்போ காதல் 7ஆம் இடத்தை பார்க்கும்போது ஃபாரின் போற யோகம் இதெல்லாம் குரு பகவான் தரப்போறார். பல பேர் லவ்வே பண்ண மாட்டேங்கிறான். அதான் உலகத்துல பெரிய ப்ராப்ளமே. எந்நேரமும் பிஸியாவே இருக்கிறது. ரிஷபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ஒரே காலிலே மந்திரி சுட்ட மாதிரி, ஏன்டா இப்போதான் ஃபோன் வந்துச்சு, இன்னும் அமௌண்ட் கிரெடிட் ஆகவே இல்லையா, சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் ஆகலை, சரிப்பா காப்பியை குடிச்சிட்டு அப்புறமா ஆச்சு, ஒய்ஃப் கிட்ட கோவப்படுறான், எல்லார்ட்டையும் கோவப்படுறான். ரீசன் என்னன்னா நம்மளை அவ்வளோ டென்ஷன்லேயே வச்சிருக்கான். இந்த டென்ஷன் எல்லாம் சரியா போய் இந்த வருடம் ஃபேமிலி வருடமா இருக்கும். அழகா நீங்க லவ் பண்ண ஆரம்பிக்க போறீங்க. 9 பார்க்குறீங்க. 11ஆம் இடத்து சனியை இப்போ குரு பார்த்துறாரு. இனி 10 ரூபா பொருளை 12 ரூபா இல்லை 20 ரூபா வச்சாலும் ஓட்டலாம். உங்க கடை எப்படியாவது ஓடும். ஒன்று ஃப்ளைட்டு பறந்தா மேலே பறக்கணும் சார், இல்லைன்னா ரெக்கையை மடக்கி விட்டு சேராட்டாவது ஓட்டுவோம். நமக்கு 2026 கம்பல்சரி கம்பெனிக்கு டெய்லி பணம் வரும். ரொம்ப சந்தோஷயா, அற்புதமான ஐடியா. 2026 ரிஷபராசிக்காரர்களுக்கு பணம் வருகின்ற வழிகளை குரு பகவான் காட்டி தருவார். ரிஷபராசிக்காரர்கள் மகிழ்ச்சியோட இருப்பீங்க. சூப்பர் சார். எல்லா விதத்திலயும் உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு இல்லையா? திருமணம், காதல், ஒண்ணு ஃபிளைட் மேல பிறந்தா போகும், இல்லைன்னா ரெக்கையை மடக்கி விட்டு சேரட்டோ ஓட்ட வேண்டியதான். ஆனா எப்படியும் பணம் வந்துடும் உங்களுக்கு. கண்டிப்பா சார். சூப்பர் சார். அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும், அது கடவுள் வழிபாடு இருக்கும், நிறைய அந்த ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடா நிறைய சந்தேகங்கள் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை பண்ண இந்த வழிபாடு முறைகள் பண்ணா என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னு இவர்களுக்கு பெரும்பாலும் வழிபாடுகள் எதுவும் தேவையில்லை. குரு பகவான் 3இல் மறைவதால் பெரும்பாலும் ஆலங்குடி ஒரு முறை போயிட்டு வர்றது நல்லது. ஆஃப்டர் திஸ் ஜூன் ஆலங்குடி போங்க, திட்டை போங்க. குரு பகவான் மஞ்சள் நிற ஆடைகள் நிறைய அணியுங்க. எதை தொடங்கினாலும் 3ஆம் தேதியில தொடங்குங்க. இதெல்லாம் பண்ண சிறப்பு. அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாமே சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப இவங்களுக்கு எந்த மாதிரி மார்க் கொடுக்கலாம்? இவங்களுக்கு எவ்வளவு மார்க் கொடுக்கலாம்? ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஆல் ப்ராப்ளம் கிளியர். ஏன்னா 11ஆம் இடத்துல சனி, இந்த பக்கம் 2ஆம் இடத்துல குரு, எல்லாமே நல்லா இருக்கு. 100க்கு 95 மார்க். சூப்பர் சார். கண்டிப்பா நீங்க சொன்னது இந்த ராசிக்காரங்களுக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். பிளஸ் அது மட்டும் இல்லாம நிறைய வழிபாடு முறைகளும் அவங்களுக்கு சொல்லியிருக்கீங்க, மார்க்கும் வேற போட்டிருக்கீங்க ராசிக்காரங்களுக்கு. இருந்தாலும் இந்த கிரகங்கள் மாற்றம் ஒரு மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ திடீர்னு சனி பயிற்சியா இருக்கட்டும், குரு பயிற்சியா இருக்கட்டும், அது மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் லைஃப்ல கொண்டு வரும். சோ இப்போ இந்த கிரக பயிற்சி என்னென்ன மாதிரியான விஷயங்கள் சார் கொடுக்குது, என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் வரப்போகுது? இந்த வருடம் பெரிய கிரக பயிற்சின்னு ஒண்ணும் இல்லை கோகிலா. ஒண்ணு இந்த குருவினுடைய பயிற்சி மட்டும்தான். 2025 மாதிரி சனி, ராகு, குருன்னு 3 கிரகம்லாம் ஒன்றும் பெயரல. 2026ல குரு மட்டும்தான் பெயர்ந்திருக்காரு. ஆனா ஒண்ணு வந்தாலும் போதும், அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுல குருவே பெயர்ந்திருக்கார். அது உச்சம் பெற்ற குருவாக இருக்கிறது தான் ஒரு பெரிய பெனிஃபிட்டே. அது தங்க நெல்லிக்கனி மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் கடகத்துக்கு வருகிறார். அவர் என்ன பண்றாருன்னா, எல்லா உலகத்தில் இருக்க அனைத்து ராசிக்காரர்களுக்குமே பொதுவாகவே நல்லது செய்ய போறார். முக்கியமாக இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் இருக்கும்போது என்னோட அட்வைஸ் என்னன்னா, யாரா எந்த ராசியா இருந்தாலும் தங்கம் வாங்குங்க. இந்த வருடம் தங்கம் வாங்கினீங்கன்னா அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். காரணம் என்னன்னா, குரு நிறைய பொன்னார் மேனின்னு சொல்லக்கூடியவர், தங்கத்தை நிறைய கொடுப்பார். அதே மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கிறவங்க, அதே மாதிரி ஏதாவது ஒரு மாஸ்டராக இருக்கிறவங்க, கராத்தே மாஸ்டர், இந்த மாஸ்டர் அந்த மாஸ்டர்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி மாஸ்டர்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல பீரியடு. உளவியல் சம்மந்தப்பட்ட சைக்கியாட்ரிக் எஃபெக்ட் அதை பற்றி ட்ரைனிங் சொல்கிறவங்க, வைத்தியர்கள், அவர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல பீரியட். சனி என்ன பண்ணுறாருன்னா, நவம்பர் 28 வக்கரமானார். அப்புறம் வக்கர நிவர்த்தியோட தான் இந்த ஜனவரி 1ஆம் தேதி தொடங்குது. குரு பகவான் மிதுனத்தில் ஒரு 2 ஜனவரியிலேருந்து பிப்ரவரி வரைக்கும் வக்கரமாக இருப்பார். அப்புறமா மார்ச்க்கு அப்புறம்லாம் பொழந்து கட்டுவார். குரு பகவானுடைய பவர் பாருங்க. ஸோ மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் குரு திரும்ப அற்புத பலன். ஜூனுக்கு அப்புறம் குரு உச்சம் பெற்ற பலன். இந்த மாதிரிலாம் நடக்கும். ரொம்ப சூப்பரான டைம் இது. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இந்த குரு பார்க்கின்ற முக்கியமான பிரதான ராசிகளை என்னன்னா, காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாகப்பட்ட விருச்சிகம். அவங்கள புண்ணியசாலிகள் அப்படியே கொட்டப்புறம் அந்த 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய சொத்துக்களை தரார். அடுத்த காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாகப்பட்ட மகரம்.
அப்போ புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களாம் இந்த வருடம் ரொம்ப சூப்பராக அதில் பிரகாசிப்பாங்க. அதே மாதிரி காலபுருஷனுக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தை பார்க்குறாரு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கும் என் ராசிக்கு என்ன சார் சம்பந்தம்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஆனால் இது காலபுருஷனுடைய தத்துவத்தை வச்சு தான் இது மொத்தமே இயங்குது. இவங்க ராசிக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, முக்கியமாக பிளஸ்டாகவே சொத்து சேர்த்துறதும் தொழிலில் பிஸியாக இருக்கிறதும் விரயங்களை குறைக்கிறதுமா குரு பகவான் ஜென்ரலாகவே கொடுத்துட்றாரு. அது இல்லாமல் தான் இப்போ நம்ம சொன்ன போனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்போ ஜென்ரலாக என்ன பண்ணிடுறாருன்னா, யாராக இருந்தாலும் தொழில் டெவலப் பண்ணி விட்டுறாரு. யாராக இருந்தாலும் உங்கள் பொழப்பு தாங்க எல்லாங்கிற மாதிரி பண்ணிடுறாரு. யாராக இருந்தாலும் தங்கம் வாங்கி கொடுத்துட்றாரு. இதெல்லாம் பண்ணிடுறாரு. முக்கியமாக குரு பலம் வந்துட்டாலே நமக்கு தெரியும் கோகிலா, குரு பலம் வந்துட்டாலே கல்யாணம் ஆகிடும், குழந்தை பிறந்துடும். ஏன்னா கல்யாணம் பண்ணும்போது நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுங்க, குரு பலம் வந்தாச்சா. குரு தான் ஃபர்ஸ்ட் பிரதானம். குழந்தை பிறக்கிறது போது என்ன கேட்குறோம், குரு பார்வைப்படுதா. இப்போது ஒரு மனிதரின் அடிப்படை தேவையே கல்யாணம், குடும்பம், வீடு, வாழ்க்கை, இது எல்லாத்தையும் குரு கொடுத்துருவார். அதனால இந்த வருடம் ஒரு சுபமான வருடமாக இருக்கும். தெளிவான பதில்கள் கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் உண்மையான பதில்கள் கொடுக்குறாங்களா அப்படின்றது தெரியல. ஆனா உங்களோட வார்த்தைகளை கண்டிப்பா உண்மை இருக்கு. அது நம்மளோட நேயர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்களோட இன்னொரு கேள்வி என்னன்னா, உங்களை எப்படி தொடர்பு கொள்றதா? ஏன்னா அவங்களுக்கு பர்சனலா நிறைய கேள்விகள் இருக்கலாம். அவங்களுடைய ஜாதகம் பத்தி உங்ககிட்ட கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. ஸோ அவங்க எப்படி சார் உங்களை தொடர்பு கொள்ளலாம்? அப்போ என்ன தொடர்பு கொள்வது உலகத்துல ரொம்ப ஈஸி. எனக்கு ஃபோன் பண்றதா. ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணா கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த உலக புகழ் வாய்ந்த இந்த விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்துல தினசரி நடக்கின்ற வேள்விகளுக்கு வாங்க, என்னை சந்திச்சுட்டு அந்த வேள்விகள்லாம் கலந்து விஷ்ணுமாயா பூஜைகள்லாம் செஞ்சுக்கிட்டா சிறப்பு. இந்த 2026 ரிஷப ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில எந்த மாதிரியான சவால்களையும் வாழ்க்கையில மாற்றங்களையும் கொண்டு வர போகுது? கண்டிப்பா. அதாவது ரிஷப ராசிக்காரர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே நம்ம கடின உழைப்புக்கு பெயர் போனவங்க அப்படின்றத சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம இவங்க ரொம்ப ஒரு அடுத்தவங்கன்னு சொல்ல முடியாது, நண்பர்கள், உறவுகள், இவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. அதுதான் அவங்களோட பிரச்சனைகளுக்கும் காரணமா இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த 2026ஆம் ஆண்டு இது மாறுமானா மாறாது. அவங்க எப்பயும் போல அவங்களுடைய சார்ந்தவங்களுக்கு, நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு எல்லாத்துக்கும் ஓடி ஓடி உழைக்கத்தான் போறாங்க. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஸ்மார்ட் ஒர்க் பண்றதே ஹார்டா பண்ணக்கூடிய ஆட்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் தான். ஸோ அந்த மாதிரியான பண்புகள் கொண்டவங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய தாய்மை உணர்வு, ஒரு வயசுல சின்னவங்களா இருந்தா கூட ரொம்ப பொறுப்பான நபர்களா இருப்பாங்க. குடும்பத்தை ஒரு ஆளாக நின்று தாங்கி மேலே கொண்டு வரக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. குடும்பத்தில் கடைசி பிள்ளையாக இருந்தால் கூட இந்த ரிஷபராசிக்காரவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க தான் அந்த குடும்பத்தோட தலைவர் மாதிரி செயல்பட்டுருப்பாங்க. ஆனால் அதுக்கேற்ற மரியாதை அவங்க கிடைக்குமானா கிடையாது. இதை பற்றிலாம் அவங்க வருத்தம் பட மாட்டாங்க. வருத்தப்படுவாங்க தான், இயல்பு, மனித இயல்பு. ஆனால் அதெல்லாம் பெருசாக அவங்க எடுத்துக்கிட்டு இனிமேல் என்னை நீங்கள் மதிக்கலை, உங்களுக்கான இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. அடுத்து போய் கேட்டாலும் செய்யத்தான் செய்வாங்க. தேவைன்னு தெரிஞ்சாலே செஞ்சிடக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னா ரிஷப ராசிக்காரர்கள் தான். நல்ல பண்பு தான் அதெல்லாம் நம்ம தப்பு சொல்ல முடியாது. இப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல நிலையில தான் இந்த ஆண்டு துவங்குது. சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி தான். சந்திரன் தாய் காரகன். அதனாலேயே இயல்பாகவே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த தாய்மை உணர்வு, எல்லாத்தையும் கேர் பண்ணக்கூடிய, அதை பிரதிபலன் பாராமல் எல்லாத்தையும் அன்பு காட்டக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க. அதே நேரத்தில் அந்த ராசியோட அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன் அசுர குருன்னு சொல்லுவோம். எல்லா விஷயமும் தெரியும், நல்லது கெட்டது, எது நல்லது எது கெட்டது எல்லாம் தெரியும். தெரிஞ்சும் பார்த்தீங்கன்னா தான் நிலையில் தான் சுத்தமாக இருப்பாங்க. சேற்றுல பூத்த செந்தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அந்த ரிஷபராசிக்காரர்கள் தான். இவங்களை சுற்றி எல்லா தப்பான விஷயங்கள் இருந்தாலும், இவங்களுக்கே எல்லா எது தப்பு எது சரின்னு தெரிஞ்சாலும் இவங்க பரிசுத்தமாக தான் இருப்பாங்க. ஏன்னா ராசிநாதன் அசுர குருன்னா சுபத்துவம் பெற்றவங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில் அந்த பண்பும் உண்டு, இந்த தாய்மை உணர்வு. இப்படி ஒரு சிறப்பு நிலையில் இருக்கக்கூடிய அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு துவங்கக்கூடிய அந்த முதல் நாளே பார்த்தீங்கன்னா இவங்க ராசியில தான் ஆரம்பிக்குது. இந்த ஆண்டே, இந்த ஆங்கில புத்தாண்டே பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு பிறக்கிறதே பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில தான் பிறக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய அந்த நேரம் இருக்கு இல்லையா, அது இரவு 12 மணி, அந்த நேரம் கன்னி லக்னத்தில் வருது. இந்த கன்னி லக்னம் இந்த ரிஷபராசிக்கு யோகஸ்தானம். யோகஸ்தானமே இந்த ஆண்டோட பிறப்புக்கு காரணமாக இருக்குது. இவங்களோட யோகஸ்தானத்தில் இந்த ஆண்டே பிறக்குது அப்படின்னா இந்த ஆண்டு முழுமையாக அவங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகமான ஆண்டு தான். இது ஒரு பாயிண்ட் இருக்குது. அது போக அசுப கிரகங்களோட நிலை ரொம்ப முக்கியம். ராகு 10ஆம் இடத்துல இருக்காரு,
அதுக்கடுத்ததான் வந்து சனி வந்து நம்ம வாக்கிய கணிதப்படி வந்து 11ஆம் இடத்துக்கு மார்ச் மாதம் வந்துடுவார். ஸோ லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார். இப்போ தொழில் ஸ்தானத்தில் இருக்காரு. மார்ச் மாதம் வந்து சனி அங்கே வந்துடுவார். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான அமைப்பு. அசுபகரங்களை வந்து நிலை ரொம்ப முக்கியம். அவங்களே நல்ல பலன் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா சுபர்களை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. சுபர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பேர் தான் முழு சுபர்கள். ஒன்று வந்து ராசிநாதன், ரிஷபராசிக்கு அதிபதி யாரான சுக்கிரன். அதுக்கடுத்ததான் வியாழன் முழு சுபகரம். அவர் 2 பேர் தான் நம்ம குருன்னு சொல்லுவோம். அந்த 2 பேர் தான் முழு சுபர்கள். இவங்களோட நிலை ரொம்ப முக்கியம். இந்த அடிப்படையில் மாத கிரகமாக இவங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் வர்றதுனால அவரோட சுழற்சிகள் ரொம்ப நல்லாவே தான் இருக்கும். எப்பவுமே ராசிக்கு நல்ல பலனை தான் செய்வாங்க எங்கே இருந்தாலும். அது போக சுப கிரகமான முழு சுப கிரகமான ஆண்டு கிரகம் சொல்லக்கூடிய வியாழன் வந்து தன்னோட உச்ச வீட்டுக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவார். அந்த வகையில் இப்போ வரக்கூடிய 2026ஆம் ஆண்டில் கடகராசியில் தன்னோட உச்ச வீட்டில் உச்ச பலத்தோட குரு ஆண்டு முழுதும் அமரப்போறாரு. நல்ல யோக பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கடகராசி அப்படின்றது ரிஷபராசிக்கு 3ஆம் வீடாக வருது. அப்படின்போது இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் இது எல்லாமே வந்து 3ஆம் இடம்ன்றது வந்து முயற்சி, தைரியம், போராட்ட குணம் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது. ஆசை, விருப்பங்கள்லாம் சொல்லக்கூடியது. இவங்க விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு எதெல்லாம் அடையணும்னு நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் அடையிறதுக்கு கோச்சாரப்படி கிரக சூழல்கள் ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்குது. யோக காலம் ஜாக்பாட்னே சொல்லலாம். ஓகே, ஆசைப்பட்டது எத்தனையும் அடைவார்கள்னு சொல்லிட்டீங்க. அதாவது அவங்களுடைய தொழில் வளர்ச்சி, இந்த ஃபினான்ஷியல் அந்த ஸ்டேட்டஸ் இதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பாக. அதாவது ஒரு சுபகிரகம் உச்ச பலத்தில் இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினான்ஷியலாக வந்து மனசில் மக்களுக்கு பதட்டம் இருக்கும். நான் ஒரு சிலர்லாம் ஜாதகம் பார்க்கும்போது அவங்களுக்கு குரு உச்ச பலத்தில் இருப்பார், சுக்கிரன் உச்ச பலத்தில் இருப்பார். ஆனால் பண விஷயத்தில் ரொம்ப நெருக்கடியாக இருக்குது, கையிருப்பெல்லாம் தீர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்லாம் சொல்லி பயப்படுவாங்க. கையில் காசு வருமானே தெரியலன்னு நான் தைரியமாக சொல்லுவேன். பயப்படாதீங்க, கவலையப்படாதீங்க. உங்களுக்கு குரு நல்ல நிலையில் இருக்காரு, சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்காரு. நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க? 0 ஆச்சுன்னா அடுத்த செகண்ட் எங்கேருந்தா வந்து உங்கள் கையில் வந்து காசு வந்து விழுந்துடும். ஓட்டு இந்த கூரையை பிச்சுட்டு விழுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து குரு பலம் பெற்ற ஜாதகர்களுக்கு நடக்கும். ஓகே, அந்த மாதிரி குரு பலம் பெற்ற நிலையில் அந்த ஆண்டு துவங்குது ரிஷபராசிக்கு. அதனால வந்து கண்டிப்பான முறையில் பொருளாதாரத்தில் பிரச்சனை கிடையாது. கூரையை பிச்சுட்டு காசு கொட்ட போகுது. கண்டிப்பா ரிஷபராசிக்கு. ஆமா, பணமழைகள் நிறைய தயாராக இருக்கணுமா? உண்மைதான். நம்ம வேடிக்கை சொல்லுவாங்க, அதெல்லாம் இங்க நிஜமா ஆக போகுது ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஓகே சார். சார், இவங்களுக்கு எந்த மாதிரி கோயில் இதை கேட்டீங்க, வேலை விஷயத்தை கேட்டீங்க. ஆமா, வேலை விஷயமே ரொம்ப சிறப்பா இருக்கும். வேலைக்காரனை குறிக்கக்கூடியது யாருன்னா சனி தான். சனி லாபஸ்தானத்துக்கு வந்துட்டாரு, குரு பார்வையோட இருக்காரு. அற்புதமா இருக்கும். வேலையிலையும் நல்ல பேர் வாங்குவாங்க. ஒருவேளை சொந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பிசினஸ்ல பிரமாதமா பட்டையை கிளப்புவாங்க. வேற வேற ஊர்களுக்கு தன்னுடைய கிளைகளை, அதாவது நிறுவனத்தை அடுத்தடுத்த நிலையில் கொண்டு போவாங்க. இது நீர் ராசி தொடர்போட வருது. குரு வந்து கடகத்திலையும் லாபஸ்தானத்தை 11ஆம் இடம் சொல்ற மீன ராசியில சனியும் வரப்போறாரு. ஸோ இது வந்து நீர் கிரக தொடர்புகள் அப்படின்னா வெளிநாட்டு தொடர்புகள் அர்த்தம். வெளிநாட்டு தொடர்புகள் மூலியமாவும் தன்னோட தொழிலை வளர்ச்சி அடைச்சிருது. வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க, படிக்க போகணும்னு முயற்சி பண்ணுறவங்க, அவங்களுக்கு எல்லாமே வந்து நல்லபடியாக இருக்கிற வெளிநாட்டில் இப்போ நிறைய இந்த யூஎஸ்லாம் வந்து இந்த வீசா ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் பிரச்சனைலாம் வந்துட்டு அதனால சில வேலை இழப்புகள் இதெல்லாம் நடந்துட்டு அதெல்லாம் கூட மாறிடும். கிரகச்சூழல் மாறும்போது எல்லாத்துக்குமே நல்ல எண்ணங்களும் வரும். அந்த அடிப்படையில் அந்த நாட்டு தலைவருக்குமே நல்ல எண்ணங்கள் வந்து மக்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எல்லாருமே நல்லா இருப்பாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே சார். இப்படி சூப்பராக இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசிக்கு எந்த மாதிரியான வழிபாடுகள், தெய்வ வழிபாடு அதெல்லாம் சொன்னா இன்னும் மெருகேற்ற வகையில இருக்கும்ல? கண்டிப்பா அந்த பலன்களை பொதுவாகவே வந்து ரிஷபராசிக்காரர்கள் வந்து அசுர குருவான சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் பெற்றவங்க. இந்த சுக்கிரன் வந்து நம்ம தெய்வத்துல வந்து யாரை பிரதிபலிக்கும்னா மகாலட்சுமியை பிரதிபலிக்கும். புதன் வந்து திருமால் விஷ்ணுவையும், சுக்கிரன் வந்து பெருமாளையும் மகாலட்சுமியையும் சொல்லக்கூடிய கிரகங்களா இருந்துட்டு இருக்காங்க. அதனால நம்ம ரிஷப லக்னம் சுக்கிரனுடைய தொடர்பு அப்படின்னு வந்துட்டாலே வந்து கண்ணை மூடிட்டு மகாலட்சுமி வழிபாடை தொடர்ந்து பண்ணுறது ரொம்ப நல்லது. மகாலட்சுமி வழிபாடு பொதுவாக எல்லாத்துக்குமே நல்லது. செல்வாக்கு, மன மகிழ்ச்சி, குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம் எல்லாத்தையும் கொடுக்கறது மகாலட்சுமி தான், தாயார் தான். ஸோ அதனால மகாலட்சுமி வழிபாடே வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைவான நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லா பலன்களும் சிறப்பாக சொன்னீங்க. இதை தாண்டி இந்த குறிப்பா வந்து குரு வந்து 12 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து கடகத்துல அமரப்போகுதுன்னு சொன்னீங்க. அதை தாண்டி சனியுடைய வக்ர பயிற்சி, சனியுடைய வாக்கிய கணித அடிப்படையில பயிற்சி இருக்கு அப்படின்னீங்க. ஸோ இன்னும் ஏனைய கிரகங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் ஆண்டு கிரகங்கள், இதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன மாதிரியான இந்த வருடங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் சார்? கண்டிப்பா
அதாவது நம்ம ஆண்டு கிரகங்கள்லாம் வந்து ஆண்டு பலன்களுக்கு எடுத்துக்க முடியும். கோச்சார பலன்கள்னு வரும்போது நம்ம அதான் எடுத்துக்க முடியும். மாத பலன், வார பலன் வரும்போது நம்ம மாத கிரகங்கள் ஒவ்வொரு நாட்கள் வரக்கூடிய சந்திரன் அடிப்படையை வச்சு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே ஆண்டு பலன் அப்படின்னு வர்றதுனால இந்த ஆண்டு ஆளக்கூடிய நபர்களா யாரு, கிரகங்களா யாரு? சார் ஒரு நிமிஷம் சார், இதுக்கு எதுக்கு நான் அதை கேட்டேன்னா, ஏற்கனவே வந்து குருவுடைய பயிற்சி இயர்லி ஒன்ஸ் இருக்கு, சனியுடைய பயிற்சி 2.5 வருடத்துக்கு ஒரு முறை தான். ஆனா ஏற்கனவே இந்த வருடம் 2025 சனியுடைய பயிற்சியை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமா ஆமா ஆமா. அது வந்துட்டு என்ன பஞ்சாங்கம் அடிப்படையில, திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில. இப்ப திரும்ப வாக்கிய கணித அடிப்படையில தான் அந்த பயிற்சி வருது. சோ இந்த கிளாரிட்டி மக்களுக்கு கொடுக்கலான்றது. கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க கேட்டது ரொம்ப நல்ல கேள்வி. ஏற்கனவே வந்து சனி வந்து மீனத்துல தானே இருக்காரு. இப்போ நீங்க இப்பதான் இனிமேல் தான் வரப்போறாருன்னு சொல்றீங்களே, இது என்ன விஷயம்னு கேக்குறீங்க. அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய பாரம்பரிய ஜோதிடர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நாங்க வந்து இனிமே தான் வந்து சனி பயிற்சி அப்புறம் மீனத்துக்கு வரப்போறாரு. இப்போ வரைக்கும் கும்பத்துல ராகுவோட இணைவு பெற்று தான் இருக்காருன்றதான் நம்மளோட கணித அடிப்படையிலான நம்பிக்கை. ஸோ இந்த அடிப்படையில மீன ராசிக்கு நம்ம வாக்கிய கணிதத்தின் அடிப்படையில மார்ச் மாதம் வரப்போறாரு, சனி வரப்போறாரு. ஸோ இது வந்து திருக்கணித முறையில ஏற்கனவே வந்துட்டு தான் ஒரு கணித முறை, அது ஒரு கணித முறை அதில் இருந்துகிட்டு இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி சொல்லக்கூடிய, அதை நம்பி பலன் சொல்லக்கூடிய ஜோதிடர்களும் இருக்காங்க, அதை நம்பக்கூடிய மக்களுமே நிறைய பேர் இருக்கிறாங்க. வாக்கிய கணிதம் பாரம்பரிய முறை அதையும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஜோதிடர்களும் பெரும்பான்மையான மக்களும் இருக்காங்க. திருக்கோயில்களில் பெரும்பாலும் வாக்கிய கணிதம் ஃபாலோ பண்ணுவாங்க. சித்தநாதர்கள் கொடுத்த கணிதத்துல அதுல மாற்றம் செய்யறதுக்கு யாரும் திருநள்ளாறுல கூட இந்த சமயத்துலதான் வந்து ஆமா அவங்களுக்கு செய்த கொடுத்த அந்த ஃபார்முலால வந்து மாற்றம் செய்யற அளவுக்கோ அதுல தப்பு இருக்குன்னு சொல்ற அளவுக்கு யாரும் வந்து அந்த உயர்நிலையை யாரும் அடையலைன்றதுனால அவங்க கொடுத்ததே நாங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் சனி வந்து மீனத்துக்கு வரதை நாங்க வந்து அடிச்சு சொல்றோம், கன்சிடர் பண்றீங்க. ஓகே, இது இன்னும் ஏனைய கிரகங்கள்லாம் இருக்குல்ல, ஆமா, அதன் அடிப்படையில இந்த வருடம் எல்லாருக்கும் எந்த மாதிரியான விஷயங்களை தரும்? அந்த குரு பகவான் கடகத்துக்கு வரப்போறது உறுதி. அவர் கடகத்துல உச்ச பலம் பெறக்கூடிய நிலையில இருக்க போறாருன்றது உறுதி. இது ஆண்டுக்கு குரு வந்து அவரோட சுழற்சி ஒரு ராசிக்கு ஒரு இடத்துக்கு வர்றதுனா திரும்ப வர்றது 12 வருஷம் ஆகும். அந்த அடிப்படையில அவர் தன்னுடைய சொந்த சொந்த வீடுன்னு சொல்ல முடியாது, உச்ச வீடு அவருக்கு ரொம்ப பிடிச்ச நட்பு வீடு, சந்திரனுடைய வீடு, அங்க வரப்போறாரு. அங்க வந்து சிறப்பான யோகா பலன்களை எல்லாத்தையுமே கொடுக்க போறாரு. மீனத்துல சனி குருவோட வீட்டுல அந்த குருவே வந்து அந்த மீனத்துக்கு 5ஆம் வீடான கடகத்துக்கு வந்து அங்கே முழு பலம் அடைய போறாரு. கடகத்தில் குரு அமரும்போது அவருடைய பார்வை வந்து மீனராசிக்கு கிடைக்கும், மீனராசியில் இருக்கக்கூடிய சனிக்கும் கிடைக்கும். சனிக்கு சுபத்துவ தன்மையை கொடுத்துட்றாரு. அசுபர்னு சொல்லக்கூடிய சனிக்கு குருவுடைய இணைவு, திரியோண நிலை இணைவு கிடைக்கிறதுன்றது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை எல்லாத்துக்குமே கொடுக்கும். எல்லா மக்களுக்கும் மனசுல நிம்மதியும் சந்தோஷத்தையும் அமைதியையும் கொடுக்கும் இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார், கண்டிப்பா இந்த 2026 நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு பார்க்குற எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு ஆண்டா அமையணும்னு நானும் வேண்டி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப சந்தோஷங்க. மீண்டும் நானும் மக்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு அனைத்து விதத்திலையும் சிறப்பான மகிழ்ச்சியான ஆண்டா அமையணுன்றதை நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். கண்டிப்பான முறையில் நல்ல விதமாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த மட்டும் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து விரும்புகிறேன். அதாவது இப்போ நம்ம சொல்றது வந்து கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படின்றது ராசி அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள். ஜோதிட சாஸ்திரம் வந்து விதி அடிப்படையிலையும் கதி அடிப்படையிலும், அதாவது உங்கள் லக்ன அடிப்படையிலையும் சூரியன் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்காரு அப்படின்றத பொறுத்தும் சில பலன்கள் வந்து மாறுபடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நடப்பு தசா புத்திகள், இப்போ உங்களுக்கு என்ன தசா நடந்துட்டு இருக்கு, அது உங்கள் வயதை பொறுத்து, உங்கள் பிறந்த நட்சத்திரத்தை பொறுத்து அந்த வேறுபாடுகள் வரும். அதன் அடிப்படையில் அது உங்களுக்கு யோகத்தை செய்தா என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க தயாராக இருக்குது, அதையும் சேர்த்து இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலையிலையும் வச்சு நம்ம பலன் சொல்லுவோம். அதுதான் இன்னும் நுட்பமாக சரியானதாக துல்லியமான பலன்களாக இருக்கும். தேவைப்படுவவங்க நிச்சயமான முறையில் என்னை தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கலாம். இந்த அன்பான அழகான அப்படின்ற மாதிரி எப்பயுமே அந்த ராசியை பற்றி சொல்லுவீங்க. ஸோ இந்த அன்பான அழகான அந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும்? நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப அந்த ஃபேஸ் சுக்கிரனோட வீடு, அதனால அந்த ஃபேஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். அந்த ரோகிணி நட்சத்திரம்லாம் பிறந்துட்டாங்கன்னா அந்த ஃபேஸ் வந்து அவ்வளோ அட்ராக்டிவா இருக்கும். அவங்களுக்கு வந்து இப்போ 7 சனிலாம் எதுவும் நடக்கல சார், நல்லா இருக்கு. அவங்க வந்து ரொம்ப நல்ல ராசி. அது என்னன்னா சனி பகவான் வந்து 3ஆம் பார்வையை பார்க்குறாங்க. மீனத்துலேருந்து 3ஆம் பார்வையை பார்க்கறதுனால சின்ன ட்ரபிள் வரும். அதை நம்ம சொல்லுவோம்ல சார், எல்லாரும் ரிஷபராசி நல்லா இருக்குன்றாங்க, ஆனால் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் அப்படி இல்லையேன்னுவாங்க. ஏன்னா 3ஆம் பார்வையை பார்த்துட்டு இருக்கேன் சனி, அதனால சின்ன ட்ரபிள் வரும். அது என்ன பண்ணுன்றதை நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லுவோம். நல்ல விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு 2ஆம் வீட்டில் வந்து குரு பகவான் இருக்கார். அதனால கையில் நல்ல காசு வரும், வீட்டிலே சந்தோஷம் வரும். கையில் காசு வருது, வீட்டில் இருக்கவங்க சந்தோஷம் இருந்தாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒரு சந்தோஷம் வந்துடணும். இது ஒன்று. முயற்சி ஸ்தானமும் நல்லா இருக்கு, 3ஆம் வீடும் நல்லா இருக்கு. ஸோ இவங்க வந்து எக்ஸாம்ஸ்க்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறாங்க,
இப்போ இதில் இருக்கவங்க நிறைய பேர் பேங்கிங் எக்ஸாம் எழுதுவாங்க ரிஷபராசி. சுக்கரன்றதால பேங்கிங் எக்ஸாம், இந்த எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுறவங்க, அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் காம்படிஷனில் வின் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அது இளைய சகோதரர்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. வீட்டில் இருக்க இளைய சகோதரர்களும் சரி, ஆஃபீஸில் ஜூனியர்ஸ் யாருனா தான் அவங்களும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்க வந்து 4ஆம் வீட்டில் வந்து கேது இருக்கிறதுனால எதுனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ வண்டி வாங்குறாங்க, வீடு வாங்குறாங்க, ஸ்டாக் மார்க்கெட். ஏன்னா ரிஷபம் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப ஆசைப்படும். ஸோ போட்டுட்டு அவசரப்படக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து ஒரு தடவை ஜோதிடத்தை பார்த்து ஸ்டாக் மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ஆசைன்றது ஒன்று, போட்டால் பணம் வருமானு செக் பண்ணணும். அதுக்கு 5ஆம் பாவம் ஒழுங்கான்றதான் கையில் பணம் வரும். அது கரெக்டாக இருக்கான்றதுனா செக் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா ஜெயிச்சிடலாம். இது ஒன்று. ஏன்னா வண்டிக்கே 1 லட்ச ரூபாய் ஆகிடும், வீடுக்கு கோடியில் ஆகிடுது. அதனால் ஒரு தடவை பார்த்துட்டு செக் பண்ணுறது நல்லது. 5ஆம் வீடும் சனி பகவான் பார்க்கறதுனால அவங்க வந்து சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும் வீட்டில். அந்த குழப்பங்கள் என்னன்னா குழந்தைங்களை காட்டுவாங்க. ஸோ அதுதான் பிரச்சனை. என்ன பண்ணோன்னா குழந்தைங்க அவங்க கரெக்டாக தான் இருக்காங்க, நம்ம நேரம் சரியில்லை, அதனால் அந்த டென்ஷன் வருது. நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன பொறுமை. டக்குன்னு ஒரு டென்ஷன் ஆகுதுன்னா ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிட்டு என்னன்றதை கொஞ்சம் பார்த்து பழகணும்னா ஃபேமிலியில் இருக்க அந்த பிரச்சனைகள்லாம் குறைஞ்சிடும். முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து குலதெய்வம் கோவில் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப நல்லது. இது ஒன்று. அவங்களுக்கு இருந்த உடல் உபாதைகள்லாம் நிறைய குறையும், எதிரிகள் தொல்லையெல்லாம் இருந்தால் நிறைய குறையும். ஏதாவது கோர்ட்டில் கேஸு, லிட்டிகேஷன், இல்லை ஆஃபீஸில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் அது எல்லாமே நல்லா குறையும். சூப்பராக என்ன இருக்குன்னா கல்யாணம் 7ஆம் வீடு ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கணும், போய் பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்து வச்சுருந்தாங்கன்னா இப்போ தை மாதமே ஸ்டார்ட் ஆகுது, கல்யாணத்தை சீக்கிரம் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கல்யாணம் ஆனவங்களுக்குள்ளேயும் இணக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக வரும். லவ்வர்ஸ்குள்ளே தான் கொஞ்சம் கொஞ்சம் ஈகோ இஷ்யூஸ் வரும் லைட்டாக. ஏன்னா சனி பகவான் பார்க்கறதுனால அதான் அவங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்தாங்கன்னா அந்த ஈகோ இஷ்யூஸை கம்மி பண்ணிடலாம். ஆனால் அந்த லவ்வர்ஸ் ஈகோ இஷ்யூஸை கல்யாணத்துக்காக மாற்றணும்னா சூப்பராக இருக்குது டைம். ஏன்னா கல்யாணத்துக்கு டைம் நல்லா இருக்கு. வீட்டில் இப்போ அப்பா அம்மா கிட்ட பேசி கல்யாணம் ரெடி பண்ணோன்னா தாராளமாக பண்ணலாம். இது நல்லா இருக்கு. கடனும் அவங்க இந்த கல்யாணத்துக்கு இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குலாம் கடன் தேடுனாங்கனாலும் அவங்களுக்கு கடன் கிடைக்கும். அவங்ககிட்ட நிறைய பேர் கடன் கேட்பாங்க. நம்ம வாங்குறதா இருந்தாலும் கொடுக்குறதா இருந்தாலும் ஒரு டாக்குமெண்டேஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா அது பரிகாரமாகவும் அமையும். அண்ட் உங்களுக்கு வந்து அது லீகலாகவும் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். இது ஒன்று. குருமார்களை போய் பார்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு குருமார்களை பார்த்துட்டு வருது, அவங்க பார்வை பட நம்ம வாழ்க்கையில் நல்லா முன்னேறுவோம். தொழில் ஸ்தானம் சூப்பராக இருக்குது சார். வெளிநாடுக்கு ட்ரை பண்ணுறவங்க இருக்கிற இப்போ அவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறவங்களுக்கு வந்து நேரம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி அட்லீஸ்ட் வெளிநாடு இல்லை அட்லீஸ்ட் ஒரு பக்கத்து பிரான்ச்சுக்கு போயாவது ஒர்க் பண்ணிட்டு வரவங்களுக்கு வந்து ப்ரொமோஷனாக கிடச்சி முன்னேறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அண்டு இவங்களை 11ஆம் வீடு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, பிஸ்னஸில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ப்ராஃபிட் கொஞ்சம் வரமாக இருந்தாலே காசை வெளியே எடுத்துறது நல்லது. ஏன்னா ப்ராஃபிட் வீடுன்றது கொஞ்சம் சனி பகவான் பார்க்கறதுனால எப்போ என்ன மாறும் தெரியாது. அதனால கொஞ்சம் ப்ராஃபிட் வருது இல்லை கொஞ்சம் நஷ்டம் ஆகிற மாதிரி இருந்தால் டக்குன்னு பணம் வெளியே எடுத்துறது பெஸ்ட்டாக இருக்கும். 12ஆம் வீடு நல்லா இருக்கு. சனி பகவானோட தாக்கம் இருக்கிறதுனால செலவுகள் வரும். அதான் விதின்றது செலவு, மதின்றது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். அந்த வர காசு எடுத்து போட்டிங்கன்னா விதியை மதியால் வெல்லலாம். இவங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் வந்து இவங்க மகாலட்சுமி வழிபடுறது ரொம்ப நல்லது. இல்லை சிவபெருமானை வந்து வெள்ளிக்கிழமையில வெள்ளி ஹோரையில் போயிட்டு முக்கியமாக அபிஷேகம், இவங்க எதுனா பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் கொடுத்து அபிஷேகம் பண்ணுறாங்கனாலும் இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே சார், இது தாண்டி இந்த 2026 வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான், சனி பகவான் இந்த மாதிரி கிரகங்கள்ல வந்து எந்தெந்த நிலையில வந்து சஞ்சரிக்குது, எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும், அதுக்கேற்ற மாதிரி சொல்லுங்க சார். இந்த வருஷம் வந்து எல்லா கிரகங்களும் ஏதோ ஒரு விதமான பயிற்சிகள் நடக்குதுங்க. மேஜரா என்னென்ன கிரகங்கள்னா, ஒன்று குரு பகவான். இந்த வருஷத்தையே 2ஆக பிரிச்சுக்கலாம். குரு பயிற்சி வந்து ஜூன் 2 வரும். ஸோ ஜூன் 2க்கு முன்னாடி, ஜூன் 2க்கு அப்புறம்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கலாம். அதை கலந்து தான் நம்ம வந்து இப்போ எல்லா நம்ம ராசிகளுக்கு நம்ம பயன்கள் சொல்லியிருக்கோம். இன்னொன்று சனி பகவானுடைய வக்ர பயிற்சி நடக்குது. சனி பயிற்சி 2.5 வருஷத்துக்கு ஒன்று, வக்ர பயிற்சி நடக்குது. அதுவும் ஜூலை 27 அந்த டைமில் நடக்கும். அதுவும் நடுவில் தான், வருஷத்துக்கு நடுவில் வருது. மேஜராக இன்னொன்று யாருன்னா ராகு கேது பயிற்சி. அது வந்து நவம்பர் 25. ஸோ 2026 நவம்பர் 25 கடைசியும் நடக்குது. அதான் சொன்ன, இது வந்து யாருக்கு ஒரு பெரிய விமோச்சனம், சிம்ம ராசி கும்பராசிக்கு ஒரு பெரிய விமோச்சனம். ஏன்னா ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ இந்த 3 கிரகங்கள், 3 ராகுக்கு எது சேர்த்தா 4 கிரகங்கள், இந்த 4 கிரகங்கள் பயிற்சி நடக்குது. ஸோ இந்த வருஷம் வந்து நிறைய மாறுதல்கள் இருக்கு, நிறைய நல்லதும் இருக்குங்க.
இந்த 2026. இன்னொன்று இந்த 2026 வந்து தமிழ் மாத பிரகாரம், நம்ம April 14 வந்து தமிழ் நியூ இயர், அது பிரகாரம் பார்க்கும்போது இந்த வருஷம் வந்து ஸ்பிரிச்சுவல் வருஷம். ஒரு வருஷத்துக்கும் ஒரு நல்லது நடக்கும். சரிங்க, விஸ்வாச வருஷம், இப்போ பிரபவ வருஷம் வருது. இந்த வருஷத்துக்கு என்னன்னா ஹைலி ஸ்பிரிச்சுவல். நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த வருஷம் நம்ம அடுத்த நியூ இயர் போடும்போது நம்மளுக்கு அந்த கமெண்ட்ஸ் வரும், நீங்கள் சொன்னது ரைட்டுன்னு. இந்த வருஷம் நிறைய கோவில் ஸ்தலங்கள் நிறைய வளரும். கோவில் ஸ்தலங்கள் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய பேசப்படும். நிறைய முருகர் சிலை திறப்பாங்க, நிறைய சாமி கோவில்கள் கும்பாபிஷேகம் நிறைய நடக்கும் இந்த வருஷம். இன்னொன்று தொழில்களும் நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய தொழில் வரும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்மீக சம்பந்தமான நிறைய சேனல்கள் வருது. நிறைய ஆன்மீக கோவில்களை சுற்றி நிறைய கமர்ஷியலாகவே ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆன்மீக சம்பந்தமான ஆப்ஸ், ட்ரைனிங், கடவுள் வழிபாடு வந்து ரொம்ப நடக்கும். இந்தியா தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலக லெவலில் நடக்கும். அதுலேயும் இந்தியா தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக வரவங்க இந்த வருஷம். இன்னொன்று சார், இப்போ இந்த வருஷம் இந்த நியூ இயர், இங்கிலீஷ் நியூ இயர் பிறக்கிறதே எப்படின்னா நம்மளுக்கு வந்து சுக்கிரன்ல தான் பிறக்கிறார். அதுவும் எப்படின்னா நம்ம தாரஸ்ன்னு சொல்லுவோம். நம்மளுடைய ரிஷப ராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறாரு. அன்னைக்கு பிரதோஷம் வேறு. ஸோ ரிஷபன்றது சுக்கிரன், ரோகிணின்றது பெருமான் சந்திரன், இவர் பிரதோஷம் வந்து சிவபெருமான். ஸோ எல்லா மேஜர் கடவுள்களுமே இருக்காங்க. ஸோ இந்த நியூ இயர் பிறக்கிறதே எப்படின்னா ரொம்ப நல்ல ராசியில், ரொம்ப நல்ல நாள் கிழமையில தான் பிறக்குது. ஸோ இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஆன்மீக வருஷம். ஒரு வருஷத்துக்கு வந்து சில வருஷங்கள் வந்து கொஞ்சம் குரோதி வருஷங்கள்லாம் கொஞ்சம் எதிரிகள் கிட்ட இருந்து ஜாக்கிரதைன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு வருஷம் தீம் இருக்கும். இந்த வருஷம் ஆன்மீக வருஷம். இது வந்து அருட்பெரும் நாள், அருட்பெரும் வருஷம்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது தெய்வ வழிபாடை நீங்கள் எவ்வளவு பிடிச்சுக்கிறீங்களோ அவ்வளவு இந்த வருஷம் முன்னேறுவீங்க. ஜென்ரலாக நம்ம ஜோதிடத்திலேயே நம்ம தெய்வத்தை பிடிச்சிப்போம்னு சொல்லுவோம். ஆனால் இந்த வருஷம் வந்து தெய்வத்துக்காகவே வர வருஷம். இந்த வருஷம் வந்து சாமியை பற்றி அவ்வளோ அப்டேட்ஸ் வரும் பாருங்க. ஸோ இந்த வருஷத்துக்கு நீங்கள் தெய்வத்தை, உங்கள் இஷ்ட தெய்வம் இல்லைன்னா உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு, நம்ம தனாகர்ஷண பயிற்சிலாம் அதான் சொல்லுவோம், உங்கள் இஷ்ட தெய்வம் ஒன்று, ஆனால் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன தெய்வம்ன்றதை நீங்கள் அதை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா 3 தெய்வம் பிடிக்கணும் சார். ஃபஸ்ட்டு குலதெய்வம், அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரம் லக்னம், அதுக்கேற்ற தெய்வம், அப்புறம் உங்கள் இஷ்ட தெய்வம். இந்த 3 தெய்வத்தை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னாவே லைஃப் டைம் செட்டில்மெண்ட் எப்படியும் உங்களை காப்பாற்றிட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த 2026 வந்து பொதுவாகவே எல்லாருக்குமே ஒரு ரொம்ப சூப்பரான வருஷமா இருக்கு. தெய்வ வழிபாடை கையில் வச்சுக்கோங்க சார். ஓகே சார், இந்த 2026 புத்தாண்டு பலன்களை மிக சிறப்பாக எல்லாருக்கும் சொன்னீங்க. கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே 2026 புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.